ஹாய் எவ்ரிஒன், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். இன்றைக்கி மலரின் பயணத்தில் ஒரு லாஸ்ட் மினிட் வீடியோ அப்படின்னு வச்சுக்கலாம். வரலட்சுமி பூஜைக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்குது. ஸோ என்னோடய ப்ரிப்பரேஷன்ஸ் ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அது என்னென்ன வாங்கியிருந்தேன், நிறையா பொருள் வரலட்சுமி பூஜைக்காக ஷாப்பிங் நிறையா வீடியோ போட்டேன் பார்த்தீங்களா. ஸோ அட்லாஸ்ட் நான் என்ன வாங்கினேன் அப்படிங்கிறதே உங்கள்கிட்ட நான் இது வரைக்கும் ஷேர் பண்ணிக்கல. ஸோ இது என்ன வாங்கியிருந்தேன், அந்த பொருளோட விலை என்ன அப்படிங்கிறது எல்லாமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் அடுத்து கடைக்கு ஏதாவது போய் வாங்குறப்ப உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சிருந்தேன். அதே மாதிரி வரலட்சுமி பூஜைக்கு நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இதை பார்க்குறப்ப ஓகே நம்ம இது வாங்கலை அப்படின்னு ஒரு செக்லிஸ்ட் மாதிரி இருக்குமே அப்படின்னு யோசித்தாங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துக்கிட்டே தாங்க இருக்குது. கோல்டு, சில்வர், டைமண்டு, சேவிங்ஸு, ஹோம் லோனு, என்னெல்லாம் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்க்கு தேவையோ எல்லா விதமான வீடியோஸும் நம்ம சேனலில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வரலட்சுமி பூஜைக்கு எப்பயுமே ரிட்டன் கிஃப்ட் அப்படிங்கிறது ரொம்ப பார்த்து ரொம்ப ஆசையாக வாங்குவேங்க. அந்த ரிட்டன் கிஃப்ட் எப்பயுமே ரொம்ப யூஸ் பண்ணணும். நம்ம கொடுக்குற ஒரு பொருள் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணி வாங்குவேன் நான் அதை. ஸோ நான் மெயினாக வரலட்சுமி பூஜைக்கு என் பொண்ணோட படிக்கிற பசங்க, அவங்களோட அம்மா, அப்புறம் பையனோட படிக்கிற பசங்களோட அம்மா, அப்புறம் டியூஷன் பிள்ளைங்க, இந்த மாதிரி நிறையா வரனால கிட்ஸ் நிறையா எங்கள் வீட்டுக்கு வருவாங்கங்க. ஸோ அந்த பசங்க அந்த ஏஜ் வாரியாக கொடுக்குற மாதிரி நான் கொஞ்சம் கிஃப்ட்ஸ் அதுக்கு தகுந்தாப்புல சூஸ் பண்ணுவேன். இந்த தடவை பேங்கிள்ஸ் நான் நினச்ச பட்ஜெட்டை விட கொஞ்சம் கூட தான் போச்சு. ஏன்னா ரெயின் ட்ராப் பேங்கிள்ஸ் இப்போ ரீசெண்டாக நல்லா சூப்பராக வருது பார்த்திங்களா. ஸோ அதனால் இந்த ரெயின் ட்ராப் பேங்கிள்ஸ் தான் என் பொண்ணு வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தா. ஸோ அதனால தாங்க ரெயின் ட்ராப் பேங்கிள்ஸில் வாங்கியிருந்தேன். ஸோ மினிமம் ஒரு ஆளுக்கு நான் 6 வளையலாவது வச்சு கொடுப்பேங்க உங்களுக்கு. அப்படின்னா தான் இந்த கையில் ஒரு 3, அந்த கையில் 3, இல்லை ஒரு கையில் 6 வளையல் போட்டு அந்த பக்கம் பேங்கிள் வாட்ச் ஏதாவது கட்டுறப்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த தடவை அம்மனுக்கு இந்த மாதிரி ஒரு ஆண்டாள் கொண்டை வாங்கியிருக்கேன். ஸோ இதை வச்சு பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. ஸோ பார்ப்போம் எப்படி அம்மன் இந்த தடவை எனக்கு காட்சி தர்றாங்க, எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. இது சின்ன கலசத்துக்கு வைக்கிறதுக்கு சின்னதாக வாங்கியிருந்தேங்க. அது 120 ருபீஸு. அந்த ஆண்டாள் கொண்டை 1000 ருபீஸ் வந்ததுங்க உங்களுக்கு. அதே மாதிரி வருஷம் எப்பயும் வாங்குற மாதிரி தான் இது எல்லாமே விஜயா ஸ்டோரில் வாங்கியிருந்தேன். இப்போ நான் காமிக்கிறது எல்லாமே சின்னதாக இந்த ப்ளூ கலர் வளையல் ரொம்ப அழகாக இருந்ததுங்க. சுட்டி பேங்கிள் அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி நான் அதில் மாலை கட்டி போட்டிருந்த மாதிரி கூட வீடியோ போட்டிருந்தேன் உங்களுக்கு. ஸோ அதில் அந்த ப்ளூ கலர் ரொம்ப அழகாக இருந்தது. அப்புறம் இந்த குட்டி குட்டி ஐட்டம்ஸ் எல்லாமே விஜயா ஸ்டோரில் வாங்கினது. இது இப்போ ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குறக்காக வாங்கியிருக்கேங்க. அழகாக இருக்கா. இந்த முருகன் என்னை வா வா அப்படின்னு இழுத்துட்டாரு. 20 ருபீஸ் தான் உங்களுக்கு. ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டு ரொம்ப அழகாக இருந்ததுங்க. இது நிறைய இடத்துல 30, 40 அந்த மாதிரிலாம் இருந்தது. இது விஜயா ஸ்டோர்ஸு மயிலாப்பூரில் இருக்கலாம், அங்கே தாங்க வாங்கியிருந்தேன். அங்கே அது 20 தான். இந்த முருகனும் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஸோ இது அதுக்கு முன்னாடியே வாங்கிட்டேன். இது நான் நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயில்கிட்ட வாங்கியிருந்தேன் 30 ருபீஸ் அப்படின்னு சொல்லி. அப்புறம் எப்போயுமே நான் மெகந்தி கோன் சிங்கு தாங்க கொடுப்பேன். லாஸ்ட் இயர் ஒரு கோன் கொடுத்தேன், அது சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இல்லை. அதனால் தேடி பிடிச்சி இந்த சிங்கு கம்பெனி தான் மெகந்தி கோன் கொடுத்தேன். ஏன்னா குட்டீஸ் நிறையா பேர் வருவாங்க, சின்ன பிள்ளைங்க, அவங்களுக்கு அந்த மெகந்தி போடுறது ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸ் பிட் எப்போயுமே நான் வருஷம் ஒரு 1 மீட்டர் துணி தாங்க எடுத்து கொடுப்பேன். அதாவது நான் வாங்கி ஸ்டிச் பண்ணால் என்ன மாதிரி ப்ளவுஸ் வாங்குவேனோ அந்த மாதிரி ப்ளவுஸ் மட்டும்தாங்க வாங்குவேன் நான். சும்மா நம்ம ப்ளவுஸ் பிட்டு பேருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படிலாம் கொடுக்குறதில்ல. இந்த ரோஸ் ரொம்ப அழகாக இருந்ததுங்க. ஒரு 5, 6 ரோஸ் வாங்கியிருந்தேன். இப்போயே எங்கள் வீட்டு குட்டீஸே 2 எடுத்துக்கிட்டாங்க. சரி, இது யாராவது சின்ன பிள்ளைங்க வருது, குட்டி பிள்ளைங்க அழகாக இருக்குமே அப்படின்னு நினச்சிருந்தேன். 30 ருபீஸ்னு அந்த ரோஸ் வாங்கியிருந்தேங்க. அப்புறம் இந்த ஸ்டட்டெல்லாம் பார்க்கணுமே, என் பொண்ணு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்தால் கொடுக்கணுன்னு சொல்லி வாங்கியிருந்தாங்க. இது டி நகரில் பாண்டியன் ஸ்டோர்ஸ் இருக்குது பார்த்திங்களா. அது பக்கத்துலேயே வைரம்னு ஒரு ஸ்டோர் இருக்குங்க ஒட்னாப்பில். வெளியே எதை எடுத்தாலும் 27 ருபீஸ்ன்னு போட்டிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்ததுங்க. ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்த்து தான் அந்த கடைக்கு போயிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. 27 ருபீஸ்க்கு இது ரொம்ப ஒர்த்துனே சொல்லுவேன். எப்போவுமே சவுகார்பேட் போவேங்க. அந்த தடவை சவுகார்பேட்டே போகாமல் டி நகர், மயிலாப்பூர் அப்படி போய் அப்புறம் சரவணா ஸ்டோர், போரூர் சரவணா ஸ்டோர்லேயே முடிச்சுக்கிட்டேன் நான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மஞ்சக்கயிறு, அதுக்கப்புறம் இந்த கீ செயினு, அதெல்லாம் ஏற்கனவே ஒரு வீடியோவில் காமிச்சிருந்தேன். அப்புறம் இந்த குட்டீஸ்க்காக
ரிட்டன் கிஃப்ட் வந்து பாபி டால் வாங்கி வச்சுருக்கேன். பொம்பளை பிள்ளைகளுக்கு, குட்டி பசங்களுக்கு வந்து காரு அந்த மாதிரி வாங்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் டப்பா, சீப்பு, கண்ணாடி, அதுக்கப்புறம் இந்த ஸ்டிக்கர் பொட்டு வந்து கொஞ்சம் மீடியம் சைஸாக தாங்க வாங்கினேன். இப்போல்லாம் பிள்ளைங்க வந்து கண்ணுக்கே தெரியாமல் பொட்டு வைக்குதுங்க. ஸோ இந்த மாதிரி கலராக பொட்டு கொடுக்குறப்ப, பட்டு பாவாடை அந்த மாதிரிலாம் போடுறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வைக்கிறதுக்குமே இது வந்து சூட் ஆகுங்க, பெரியவங்க வைக்கிறதுனாலுமே. இதுவும் நல்லா இருந்தது. இதுவும் டி நகரில் வந்து ஒரு இது வந்து 10 ருபீஸ் அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தேன். ரொம்ப ஒர்த்துனே சொல்லுவேங்க. ஏன்னா இப்போ இந்த மாதிரி பெரிய பேக்கெட் எல்லாமே எல்லா இடத்துலையும் 20 ருபீஸ் ஆயிடுச்சு. ஸோ இது எல்லாமே டி நகரில் தான் ஜேகே ஃபேஷன்ஸாக சம்திங் போட்டிருந்தது, அந்த கடையில் தான் வாங்கியிருந்தேன் உங்களுக்கு. அதே மாதிரி சீப்பு, கண்ணாடி, இந்த சீப்லாம் வந்து நான் பார்த்து நம்ம வீட்டுக்கு எப்படி செலக்ட் பண்ணுவோமோ அது மாதிரி தாங்க. அப்புறம் இந்த கண்ணாடி வந்து கொஞ்சம் ஒர்த்தாக இருக்கணும், நம்ம ஹேண்ட்பேக்லலாம் போட்டு போகிறப்ப இது நல்லா சேஃபாக இருக்கும் அப்படின்னு நினச்சி எடுத்தேன். அதே நேரத்தில் என் பட்ஜெட்டுக்குள்ளேயும் வரணும் அப்படின்னு பார்த்தாங்க எடுத்தேன். இது வந்து பெர் பீஸ் 9 ருபீஸ் வந்தது. சீப்பு பார்த்திங்க அப்படின்னா பெர் பீஸ் வந்து 7 ருபீஸோ என்னமோ வந்ததுங்க. அடுத்து நம்ம டிமார்ட் தாங்க. டிமார்ட்டில் வந்து இந்த மாதிரி பாக்ஸ் வந்து மொத்தமாக எடுத்தேங்க. ஒரு 25 கண்டெய்னர் வந்து வாங்கினேன். 39 ருபீஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இது வாங்கியும் கிட்டத்தட்ட ஒரு 3 வீக்ஸ் ஆயிடுச்சு. நான் அந்த டிமார்ட் ஷாப்பிங் வீடியோவும் இன்னும் போடவே இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து லாஸ்ட் இயர் பர்ச்சேஸ் பண்ணதுங்க. அதாவது வருஷம் அம்மனுக்காக ஒரு சில ஐட்டங்கள் வந்து வாங்கிக்கிட்டே தான் வரேன். இது வந்து 4th இயர் நான் வந்து அம்மன் வைக்கிறது. வருஷம் சிம்பிளாக கலசம் வச்சு அம்மன் வச்சுருந்தேன். நெக்ஸ்ட் இயர் வந்து அம்மனுக்கு கை கால் அதெல்லாம் வாங்கியிருந்தேன். லாஸ்ட் இயர் வந்து கிரீடம், அப்புறம் அந்த கை காலுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஸ்டோன் வச்ச மாதிரி உள்ள ஐட்டம்ஸ்லாம் வாங்கியிருந்தேங்க. ஸோ வருஷம் வந்து அம்மா வந்து என்னையும் உயர்த்துக்கிறாங்க, அவங்களுக்கான உயர்தலையும் நான் வந்து கொடுத்துக்கிட்டு தான் வரேன். அவங்களுக்கு வந்து புதுசாக இன்னும் அம்மாவை எப்படி அப்கிரேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுக்கிட்டே வருவேன். ஸோ இந்த செட்டு கை கால் இந்த செட்டு வந்து அந்நேரம் ஒரு 1200 என்னமோ வாங்கியிருந்தேங்க. இந்த கிரீடம் வந்து 1100 வாங்கியிருந்தேன். இது எல்லாமே லக்கி பாட்டில் வாங்கியிருந்தேங்க. அவங்களுக்கு வந்து வெப்சைட் இருக்குது, ஆனால் கல் மண்டபம் கிட்ட தான் அந்த லக்கி பாட் இது. நான் அதனால் நேரில் போய் பார்த்தா வாங்கிட்டு வந்தேன் லாஸ்ட் இயர். அப்புறம் இந்த இதெல்லாமே நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயில்கிட்ட வாங்கியிருந்தது அந்த செட்டு, சின்னதாக நெக்லஸ்ஸு ஹாரம் அப்படின்னு. அதுக்கப்புறம் இது தலையில் அந்த பூ மாதிரி நமக்கு அந்த சுற்றி வரும் பார்த்திங்களா, அது. இந்த தடவை அம்மனுக்காக நம்ம தாலி வாங்கியிருந்தோம். இது ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவிலே காமிச்சிருந்தேன். ஸோ சூப்பர், ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருந்தது. இந்த தடவை அம்மனுக்காக அப்படின்னு நினச்சது நிறைவேறிடுச்சு அப்படின்னு. இது எல்லாமே லாஸ்ட் இயரே வச்சுருந்ததாங்க. அம்மனுக்காக மூக்குத்தி, அந்த கம்மலே வந்து டிசைனாக ஒரு 2-3 டிசைன் வச்சுருப்பேன் நான். பொட்டு, அந்த மாதிரி ஐட்டங்கள் வந்து லாஸ்ட் இயர் வாங்கியிருந்தது. இந்த வருஷமும் ஒரு 2-3 வாங்கியிருக்கேன். ஸோ நம்ம ஒரு விசேஷம்னா எத்தனை நகை இருந்தாலும் நம்ம ஒரு 2 நகை வாங்க தானே செய்வோம். ஒரு 2 இமிட்டேஷன் ஜுவல்லரியாவது நம்ம வாங்கி போடுவோம்ல. நம்ம எத்தனை புடவை இருக்கட்டும், ஒரு விசேஷம்னா புது புடவை கட்டுறது, புதுசாக ட்ரெண்டிங்கான ஜுவல்ஸ் போடுறது அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் அம்மனுக்கும் நான் வந்து கொஞ்சம் ட்ரெண்டிங்காக நம்ம இந்த தடவையும் கொஞ்சம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கேன். ஸோ இதுதான் எப்பயும் நான் வைக்கிற அம்மன் முகம், வெள்ளி முகங்க. கிட்டத்தட்ட இது 4வது வருஷம் வைக்க போகிறேன் நான். இது வந்து இந்த சொம்பில் தான் வைப்பேன் அம்மன் முகத்தை, வந்து வெள்ளி முகத்தை வைப்பேன். இந்த சொம்பு வந்து என்எஸ்கே தங்க மாளிகையில் வாங்கினதுங்க. ரொம்ப அழகாக இருக்கும். அஷ்டலட்சுமியும் வந்து இந்த செம்பில் இருப்பாங்க. கீழே அந்த பில் கூட இன்னும் கிளிக்கல பாருங்கள், 300 கிராம் கிட்ட இருந்தது அந்த சில்வர் சொம்பு. இது வந்து ஒரு 80 டச் தாங்க இருக்கும், 83.5 அந்த டச் இருக்கும். இதுக்கு வந்து 735 ருபீஸாக என்னமோ அப்போ வந்து மேக்கிங் சார்ஜுன்னு போட்டிருந்தாங்க. இந்த சொம்பு வாங்கும் போதில் கிராம் வந்து 68 ருபீஸுங்க. இந்த வரலட்சுமி பூஜை செய்கிறதுனால நம்மளோட நிதி நிலைமை வந்து கூடும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு ஐதீகம் இருக்குது. அது வந்து ப்ராக்டிக்கலாக அப்படிங்கிறது எனக்கு தெரியலங்க. ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் நான் இந்த பூஜை கொண்டாட ஆரம்பித்ததில் இருந்து ரொம்ப நிறைய பாசிட்டிவான எண்ணங்கள் வந்து நிறைய தோன்றியிருக்குங்க. அதே மாதிரி ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னாலுமே அதை வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கான தைரியம், நமக்கு நிறைய திங்கிங் பவர், இது எல்லாமே எனக்கு கூடின மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குங்க. மெயினாக வந்து இந்த பூஜைக்கு 1 மாதமாக வந்து இந்த பூஜைக்கு என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறப்ப வேறு எந்த எண்ணங்களும் நம்ம மைண்டுக்குள்ளே வரமாட்டேது நமக்கு. ஸோ இந்த வருஷம் நீங்களும் கண்டிப்பாக இந்த பூஜை வந்து வீட்டில் செய்யுங்க. உங்கள் வீட்டில் உள்ள சின்ன மகாலட்சுமி படம், ஒரு படம் இருந்தால் கூட பரவாயில்ல, அன்றைக்கி அந்த சாமிக்கு வந்து நல்லா பூவால் அலங்கரிங்க. உங்களால் முடிஞ்ச நெய்வேத்தியம் வந்து செஞ்சு சாமிக்கு படைங்க. இப்போ கலசம் வச்சு கும்பிட போகிறீங்க அப்படின்னா கலசத்துக்குள்ளே என்னென்ன பொருள்லாம் போடணும் அப்படின்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி கலசங்கிறது வந்து
வெள்ளியில் தான் நான் வச்சுருக்கேன் இந்த அந்த செம்பு. அப்படி இல்லைன்னா காப்பரு, வெண்கலம், பித்தளை அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஜெர்மன் சில்வர் மட்டும் யூஸ் பண்ணாதீங்கங்க. ஸோ இதில் வந்து மஞ்சள் குங்குமம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வெத்தலைப்பாக்கு, பூ, ஒரு ரோஜா பூ தான் போட்டிருக்கேன் நான். வெத்தலைப்பாக்கு அது சேர்த்தே தாங்க சொல்லணும். வெத்தலைப்பாக்கு அப்படின்னு தனியாக சொல்லக்கூடாது. மஞ்சள் குங்குமமும் சேர்த்தே தான் சொல்லணும் எப்போயுமே. அதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சம்பழம், விரலி மஞ்சள், அதுக்கப்புறம் லக்ஷ்மிக்கு உகந்த பொருட்கள் நம்ம இப்போ எல்லாருக்கும் கிவ்அவே கொடுத்தோம் பார்த்திங்களா, அந்த பொருட்கள் எப்போயுமே போடுவேங்க நான். இது வந்து ஒரு குன்றின்மணி மட்டும் கவரில் போட்டிருக்கேன். அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 சோழி, அப்புறம் தாமரை விதை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் கோமதி சக்கரம், அப்புறம் அந்த சுட்டி வளையல்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, இதுதாங்க. இதெல்லாமே ஒரு கவரில் வச்சு தான் நான் உள்ளே போடுறேன். பூஜை முடிஞ்சு இந்த கலசத்தை கலைக்கிறப்ப இந்த பொருட்களை எடுத்து நம்ம வந்து எப்பயும் பணம் நம்ம பீரோவில் எங்கேயாவது வைப்போன்னா அந்த இடத்துல இந்த பொருட்கள்லாம் வந்து சேர்த்து வச்சுருவேங்க நான். அப்படி இல்லை புதுசாக நகை ஜுவல்ஸ்லாம் வாங்குகிறோம், ஜுவல்ஸ் லாக்கர் இருக்குது அப்படின்னா அந்த லாக்கருக்குள்ளே வந்து வச்சிடலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா 9 காயின்ங்க. 9 ஏதாவது ஒரு காயின் நீங்கள் ₹1, ₹2, ₹5, ₹10 அப்படின்னு சொல்லி 9 காயின் போடணும். நான் எப்போயுமே 11 காயின் போடுவேங்க. இந்த காயினையும் எடுத்து பூஜை செல்ஃப்லேயே திரும்ப வச்சுருப்பேங்க. ஏதாவது ஒரு புதுசாக நகை வாங்குகிறேன் அப்படின்னா கடையில் கொடுக்கும்போதில் ரூபா கொடுக்கும்போதில் இந்த காயினில் ஒரு காயின் கொடுத்து வாங்குவேன். அப்படின்னா நமக்கு நிறையா நகை சேரணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சி கொடுப்பேங்க. அதுக்கப்புறம் வெள்ளி காயின்ங்க. இது அப்படியே போட மாட்டேன், அந்த வெள்ளி காயினை வெளியே எடுத்து தான் போடணும். ஸோ இப்போ உங்களுக்கு காமிக்கிறதுக்காக காமிச்சிருக்கேன். இது வந்து இந்த மியாவில் இப்போ ஆர்டர் போட்டு வாங்கினேன்னு சொன்னேன்ல, அந்த வெள்ளி காயின் தாங்க. தங்கம் வந்து இன்னொரு தங்க காசும் வந்து உள்ளே போடுவேன் நான். இதுதாங்க காதோல கருகமணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் வந்து கண்டிப்பாக போடணும் உள்ள. இது போக இனிமேல் பானை வந்து அரிசி ஃபுல்லாக நிரப்பி இது மேலே தேங்காய் மேலே அந்த அம்மன் முகம், வெள்ளி முகம் வச்சு இந்த அம்மனை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவேங்க நான். அந்த தேங்காயில் வந்து ஃபுல்லாக மஞ்சள் பூசி வைக்கணும். அதே மாதிரி ஜவ்வாது, இதில் வந்து உங்கள் வீட்டில் ஜவ்வாது இருக்குன்னா ஜவ்வாது, பச்சை கற்பூரம், இந்த 2 ஐட்டமும் இதில் நீங்கள் சேர்க்க வேண்டியது இருக்குங்க. நான் வந்து ஜவ்வாது, வசம்பு பொடி, அதுக்கப்புறம் இந்த பச்சை கற்பூரம் சேர்த்து ஒரு பொடியாகவே வச்சுருப்பேன். ஸோ அதை கொஞ்சம் வந்து கலந்து விட்டுக்கிடுவேன் நான். அது மாதிரி நீங்கள் வந்து வரலட்சுமி பூஜை அன்னைக்கு நீங்கள் வீட்டிலே சாமி கும்பிட்டுட்டு உங்களால் முடிஞ்ச ஒரு 3 பேருக்காவது இந்த பொருட்களை மட்டுமாவது நீங்கள் கொடுங்கங்க. நான் இப்போ காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த தாம்பூலத்தை மட்டுமாவது நீங்கள் ஒரு 3 சுமங்கலி பெண்களுக்கு கொடுங்க. மெயினாக உங்கள் வீட்டுக்குள்ளே அழைச்சி நீங்கள் கொடுக்குறது வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுங்க. மஞ்சள் குங்குமம், வெத்தலைப்பாக்கு, பூ, பழம், அதுக்கப்புறம் ஒரு தாலி சரடு, ஒரு மஞ்சக்கிழங்கு, அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடித்தமான பொருட்கள், அதாவது வளையல் கொடுத்தீங்கன்னா மினிமம் 6 வளையலுங்க. அப்படி 6 வளையலாக கொடுக்குறப்ப தான் வந்து அந்த வளையல் சத்தம் வந்து கேட்குங்க. அந்த வளையல் போட்ட ஃபீலே வரும் உங்களுக்கு. ஒரு கையில் வந்து அட்லீஸ்ட் அவங்க ஒரு கையிலே வந்து போட்டு வாட்ச் கட்டிக்கிறாங்கனாலும் பரவாயில்ல. அதுக்கப்புறம் மெஹந்தி கோனு, சீப்பு, கண்ணாடி, அதுக்கப்புறம் ஏதாவது ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குறீங்கன்னா அது கண்மைக்கு பதிலாக இந்த தடவை கண்மை பென்சிலாக வாங்கியிருந்தேன் நான். ஸோ இந்த மாதிரி பொருட்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சமானது வச்சு கொடுக்கலாம். இது போக ₹1 நாணயம், நீங்கள் ஒரு காயின் வந்து வச்சு கொடுங்கங்க. நாணயம் வந்து வச்சு கொடுக்கணும் காசு. அது வந்து ₹1 காசு, இல்லை ₹2, ₹5, ₹10, அதாவது ₹10 இல்லை ₹11 அந்த மாதிரி கொடுங்க. ஸோ இந்த டப்பா, அது போக ஒரு ப்ளவுஸ் பிட்டு உங்களுக்கு. ஸோ கிட்டத்தட்ட நான் வந்து எப்போயுமே ஒரு 16 பொருட்கள் கொடுக்குற மாதிரி எண்ணிக்கை கொண்டு வந்துடுவேங்க. இந்த தடவை வந்து போன தடவை பேக் வந்து ஜூட் பேக் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் நான். ஸோ இந்த தடவை வந்து டிமார்ட்டில் பாக்ஸாக வாங்கிட்டேன் நான். ஸோ அதனால் ஒரு சில கவர்ஸ் மட்டும் வச்சுருக்கேன். ஸோ யாராவது வந்தாங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி செட்டாக அவங்களுக்கு தாம்பூலம் கொடுத்துட்டு இதோடு சேர்த்து பிரசாதம், வீட்டில் வந்து ஒரு சக்கரை பொங்கல், இல்லை ஒரு லெமன் சாதம், இந்த மாதிரி ஏதாவது 2 செய்வேன் கண்டிப்பாக. அந்த இதை பிரசாதம் வந்து கொடுத்துட்டு அதை சாப்பிட்டுட்டு தான் என் வீட்டிலேருந்து கிளம்புற மாதிரி கிளம்புவாங்க. ஸோ நீங்கள் எப்போயுமே இந்த பொருட்களை வந்து கொடுக்கும் போதில் சுமங்கலி பெண்களை வந்து உட்கார வச்சு நீங்கள் நின்று அவங்களுக்கு கொடுங்க. நீங்களும் அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு விடுங்க. அவங்களையும் உங்களுக்கு மஞ்சள் குங்குமம் வைக்க சொல்லி ஒரு ஆசீர்வாதம், மஞ்சள் கலந்த அரிசி இருந்தது அப்படின்னா நீங்கள் அச்சதை வாங்கிக்கோங்க அவங்கக்கிட்ட இருந்து. ஸோ இப்போ வரைக்கும் ஷாப்பிங் பண்ணதில் அம்மனுக்கு என்ன புடவை வாங்கியிருந்தேன் அப்படிங்கிறத மட்டும் உங்கள்கிட்ட காமிக்கலை. அது வந்து நீங்கள் கண்டிப்பாக நாளை நின்று வந்து வீடியோ போடுவேன். அம்மன் அலங்கரிச்சக்கப்புறம் வீடியோ போடுறேன். ஸோ அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் இந்த தடவை வந்து வரலட்சுமி பூஜை செய்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்களும் உங்களை யாராவது வந்து வரலட்சுமி பூஜைக்கு எங்கள் வீட்டுக்கு வாங்க, வந்து வெத்தலை பாக்கு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்களும் போய் அதை வாங்கிக்கோங்க.
அதாவது இந்த பொருள் தான் இவ்வளோ பொருள் தான் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. எனக்கு என்ன பிடிச்சதோ அதை நான் என் சக்திக்கு என்ன உகந்ததோ அதை நான் கொடுக்குறேன். இதே பொருட்களை வந்து அம்மனை அழைக்கும் போதுலேயும் அம்மனுக்கும் ஒரு செட்டு வந்து அம்மன் முன்னாடியும் ஒன்று படைக்கணுங்க நம்ம. அவளுக்காக தானே இந்த பூஜையை பண்ணுறோம். ஸோ அவளை வந்து ஸ்பெஷலாக நம்ம ட்ரீட் பண்ணுறோம்ல, அதனால் அம்மனை அழைக்கும் போதில் இதே பொருட்களை வச்சு அம்மனையும் வீட்டுக்குள்ளே நான் அழைப்பேங்க. ஸோ இந்த பொருட்களை உங்களுக்கு நான் வந்து சமர்ப்பிக்கிறேன். மலரின் பயணம் வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் வரலட்சுமி விரத நல்வாழ்த்துக்கள்ங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. அடுத்து ஒரு சூப்பரான விலாகில் சந்திக்கலாங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.